கிளம்பு மாலை வெளியே வா. யாரு யார் யார் அனுப்பிச்சுட்டா? இங்க சிமெண்ட் யாரையே சொல்ல யாரு சொல்லி பேசுங்க. யார கேட்டு உள்ள இருந்தீங்க? கேக்கணும்ல. வந்து இங்க இருக்கவங்க கிட்ட பேசிட்டு தாங்க போனேன். நீ பேச ஏர்காட்டுக்காரயா இருக்கற. நீ உனக்கு யார் தெரியும்? ஆனந்த மோகன் தெரியும். இங்க தான் இருக்கு. உன்ன வந்து பேசிட்டு போயிட்டு யாருன்னு தெரியாது. ஆனந்த மோகன் தான சிமெண்ட் கேட்டு மொத வந்தேன்னு சொன்னல. நீ மோகன் ஆனந்த எடுத்துக்கிட்டு இருந்த. நான் ஆளா பிரிச்சுக்கலாம் நாங்க எடுத்து வந்துறோம். மிஷின் எடு. வா மிஷின் எடு. அல்வாடா உள்ளார வர கூடாது. குடோன்ல தெரிஞ்சிட்டீங்களா? மிஷின் எடுத்துட்டு போ. இதெல்லாம் வந்து வந்தோம். சரி சரிங்க. போன் எடுத்துறீங்க. எல்லா குடோனி புடி. எல்லாம் எடுக்கட்டும். போல வாங்க. உங்களுக்கு தெரியும்ல போங்க. அந்த குடோனி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இத சொல்லல எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி கொடுத்தா அவனுக்கு தான் அப்புறம் என்ன? நீ கட்டாத போ. நான் ரெண்டு கூட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ வந்து எடுக்க உன்னை சும்மா விட மாட்டேன். எடுக்கறங்க. எங்க முதல்ல வந்தா இருங்க. சொன்னது யாரு? சொன்னது தப்பு சொன்னது சொன்னாங்க. சரி வருவாங்க நில்லுங்க. போலீஸ் வருவாங்க. போன் பண்ணிக்கிறேன் அவங்க வருவாங்க. வேற எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. அதையும் நான் எடுக்கிறேன். வாணியே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. கூட்டி வாங்க நானே எடுக்கிறேன். வாங்க இப்பவே போல வாங்க. நான் வண்டி என்ன போலாம். போலீஸ் வரட்டு எல்லாரும் ஒட்டுக்கா போலாம். வண்டி போலாம். போலீஸ் வரட்டு பேசுங்க. சரி எந்த இடத்துல இருக்குது வாங்க போலாம். சரி வாங்க போலாம். அது எடுக்கிறேன். இதுல போய் என்ன எனக்கு என்ன எல்லாத்தையுமே எடுக்கிறேன். சட்டம் தப்பு பண்றது எல்லாத்தையும் எடுக்கிறேன். இதுல போய் என்ன அப்புறம் என்னது அதையும் எடுக்குது அதை எடுக்கிறேன்னு சொல்றீங்க. அது தப்பு தானே. போய் எடுக்கலாம். அதையும் தான் எடுக்கிறேன். அதுவும் தப்பு தானே. எடுக்கிறேன் வாங்க. இப்ப என்ன இப்ப நடக்குதான்னு எப்படி வந்து கேட்பாங்க? அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஊத்துக்காட்டில் பிரபல நிறுவனங்களின் பிராண்ட் பெயரில் போலி சிமெண்ட் தயாரிக்கப்படுவது உறுதியான நிலையில் அது தொடர்பாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது. நியூஸ் தமிழ் நிருபருக்கு இது தொடர்பாக கொலை மிரட்டலும் விடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். அங்க என்ன நடக்குது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. சேலம் மாவட்டம் அதாவது சேலம் மாநகராட்சி அடுத்த உள்ள சன்னியாசிகுண்டு ஊராட்சி பகுதிகளில் ராமன் என்பவருக்கு சொந்தமான இந்த சிமெண்ட் கட்டிகளை மீண்டும் சிமெண்ட் பல்வேறு நிறுவனங்கள் பெயரில் போலியாக விற்பனை செய்ததை இன்னும் சிறிது நேரத்திற்கு முன்பு நியூஸ் செய்திக்குழு அதனை அம்பலப்படுத்தியது. இந்த நிலையில் ராமன் தலைமையிலான அதாவது இந்த சிமெண்ட் குடோனை இந்த போலி சிமெண்ட் குடோனை நடத்தி வருகிற இந்த ராமன் குடும்பத்தினர் தற்போது இந்த பகுதியில் வந்து நமக்கு கொலை மிரட்டல் விடுத்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இங்கு வந்திருந்த அவர்கள் இதே போன்று ஏற்கனவே இந்த பகுதியில் இன்னும் 2-3 குடங்கள் இருக்கிறது. அவர்கள் சொல்லிதான் நீங்கள் இங்க வந்திருக்கிறீர்கள். அதே போன்று அவர்களையும் எடுக்க வேண்டும். நாங்கள் என்ன கொலையா செய்கிறோம் இல்ல வேற தீண்ட தகாத வார்த்தைகளையும் திட்டியும் உங்களை ஏதாவது செய்து விடுவேன். காரில் ஏறுங்கள். எப்படி இந்த பகுதியிலிருந்து சென்று விடுங்கள் என்று நம்ம நியூஸ் தமிழ் ஒளிப்பதிவாளருக்கும் தனக்கும் கொலை மிரட்டல் விடுத்தனர். தற்போது நாம் இந்த கிச்சிப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தது. காவல்துறையினர் வருவதாக தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் காரில் வந்தவர்களும் அதே போன்று இருசக்கர வந்தவர்களும் இந்த பகுதியிலிருந்து சென்று விட்டனர். குறிப்பாக இந்த சட்டவிரோதமாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் பயன்படுத்தி காலாவதியான சிமெண்ட் கட்டிகளை இந்த பகுதியை கொண்டு வந்து அரைத்து பல்வேறு நிறுவனங்களில் போலியாக கொண்டு சென்று விற்பனை செய்ததை நியூஸ் தமிழ் செய்திக்குழு தற்போது இதனை அம்பலப்படுத்தியது. இதற்காக அந்த ராமன் என்பவர் இந்த தொழிற்சாலைக்கு சொந்தமான இந்த போலி சிமெண்ட் உற்பத்தி செய்பவரான ராமன் என்பவர் அவருடைய குடும்பத்தினர் வந்து நமக்கு கொலை மிரட்டல் விடுத்த காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நியூஸ் தமிழ் செய்திக்குழு இந்த சாமானிய மக்கள் இந்த வீடு கட்டுவதற்கு இந்த மாதிரியான போலி சிமெண்ட்களை பயன்படுத்தி ஏமாந்து விடக்கூடாது, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த செய்தியை வெளியிட்டோம். இந்த செய்தியை வெளியிட்ட நிலையில் தற்போது நம்ம ஒளிப்பதிவாளருக்கும் தனக்கும் செய்தியாளருக்கும் இவர்கள் இந்த கொலை மிரட்டல் விடுத்து செல்கின்றனர். காவல்துறையினர் வருவதாக தெரிந்தவுடன் உடனடியாக இவர்கள் கார்களையும் இருசக்கர வாகனத்தையும் தப்பித்து சென்று விட்டனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.